ஆக சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகர், ஆயுள்காரகர். சனி வக்ரம். சனின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசம், 4.5 மாசம் ஒரு 139ல இருந்து 145 இப்படி எடுத்துக்கலாம். இந்த டேஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு வக்ரகதியில வரவருதான் இந்த சனி பகவான். சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்குன்னா வருஷத்திற்கு ஒரு 4.5 மாதங்கள் பிறந்த ஜாதகருக்கு சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்க போறார். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பலனை செய்வார் வக்ரத்துல? மீண்டும் குருவுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸ்தான பலம் மாறாது. சனி ஆட்சி பெற்று இருக்க வக்ரம் பெறதுனால பலன் மாறும். சனி அவயோகர் வக்ரம் பெற்றதுனால நன்மை செய்வார். சனி யோகர் வக்ரம் பெற்றதுனால அவயோகம் செய்வார். இது போன்ற எந்த விதமான கருத்தும் கிடையாது. வக்ரம் என்பது காட்சி பிழை. அதுபோல் வக்ரம் என்பது பார்ப்பதற்கு மாறுபட்ட தோற்றம், பார்ப்பதற்கு வித்தியாசம். அந்த வகையில சனி வக்ரம் பெற்றவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவார்கள். எப்படி பண்ணுவார்கள்? சனின்னா லேசினஸ், ஒரு மந்தத்தன்மை, தடை, தாமதம், ஆயுளை குறிக்கக்கூடிய காரகர், கடின உழைப்பை குறிக்கக்கூடிய காரகர். சனி வக்ரமான ஆயுள் குறையுமா? கண்டிப்பா கிடையாது. சனி வக்ரமா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் சனி ஸ்தான பலம் பெற்றால் ஆயுள் உண்டு. ஆயுளுக்கு வக்ரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா வக்ரம் ஒண்ணு சம்பந்தப்படுத்துது. அது என்ன பண்ணுது? ஒரு ஜாதகர் 12 மணி நேரம் கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய செயலை இந்த ஜாதகருக்கு ஸ்மார்ட் ஒர்க்கோ ஒரு 4 மணி நேரத்துல செய்யும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். ஒரு சாதாரண சனி என்பதனால கடைநிலையில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு பூமியை தோண்டக்கூடிய வேலை, ஒரு 10க்கு 10 குழி தோண்டணும். இதை வந்து சாதாரண மேன் பவர்ல ஒரு உலோகத்தை பயன்படுத்தி தானா தோண்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கூட எடுக்கும். அதே ஒரு இயந்திரத்தை கொண்டு ஒரு 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல அந்த குழியை பறித்து விடலாம். அதற்கான ஸ்மார்ட் ஒர்க் இந்த சனி வக்ரம் கொள்ளும். வக்ரம் கொண்டவர்கள் இண்டஸ்ட்ரியில புரட்சி பண்ணுவார்கள். சனியுடைய காரகங்களான மெட்டீரியல்ல புரட்சி பண்ணுவார்கள். எல்லாம் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஸ்டீலை மாறுபட்டு தயாரிப்பவர்கள், பொருட்களை மாறுபட்டு தயாரிப்பவர்கள், மேனுபேக்சரர், இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் இந்த சனி வக்ரமா இருக்கும். சனி வக்ரம் என்பது சனியினுடைய காரக பொருட்களிலிருந்து ஜாதகரை மாறுபட்டு அதிலிருந்து புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தும். ஜாதகரும் லேசியஸ் பர்சன் தான். ஜாதகருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு லேசியா இருக்கக்கூடியவர் நிறைய பேரை பார்க்கலாம் அலுவலகங்கள்ல. ஒருத்தர் வந்து நாள் முழுக்க வேலை செய்வார், ஒருத்தர் 2 மணி நேரம் தான் அந்த வேலையை செய்வார், மிச்ச நேரம்லாம் ரெஸ்ட் எடுப்பார். அதுபோல சனி என்பது அந்த உழைப்பு காரகத்தை குறைத்து ஜாதகரை மாறுபட்டு காட்சிப்படுத்தும். அவரு லேசியான பீப்புள் தான், நான் சொன்ன வேலையை செய்து முடிப்பார். அது போன்ற குணங்களை இந்த சனி வக்ரம் கொடுக்குது. ஆயுளுக்கும் பிற ஆதிபத்தியங்களுக்கு தொடர்புள்ள பொதுவாக இருந்திருக்கு. சனி பகவானே 9ஆம் ஆதிபத்தியம் பெற வக்ரம் பெற்றிருக்காரு, தந்தை இருக்க மாட்டாரே அப்படின்ற இதெல்லாம் பொதுவான விதி, பொதுவான கேள்வி. ஏன்னா நிறைய கேள்விகளை பார்க்கிறோம். சனி வக்ரமா 9ஆம் இடத்தில் இருக்காருன்னா வலுத்து இருந்தாருன்னா தாமதமா பாக்கியம் கிடைக்கும். வக்ரம் என்பது பார்ப்பதற்கு மாறுபட்ட தோற்றமே தவிர மற்றபடி ஜாதகருக்கு ஸ்தான பலத்தில தொடர்பு இல்லை. அப்ப சனி வக்ரம் என்பது ஸ்மார்ட் ஒர்க்.